Mr. Public Prosecutor, please proceed. Yes, Your Honor. ரவி அவர்களை விசாரிப்பதற்கு தங்களின் அனுமதி கோருகிறேன். ரவி 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 எனக்கு துரோகம் பண்ணவங்க யாரும் நிம்மதியா இருக்கவே கூடாது. எனக்கு வேண்டியது கவிதாவோட கதர். வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவ சாகணும். யுவர் ஆனர், இவர் செய்த குற்றங்கள் அனைத்தும் இவர் மூலம் தெளிவாக நிரூபணமாகிறது. அடுத்த சாட்சியாக நாட்டு வைத்தியரை விசாரிப்பதற்கு அனுமதி கோருகிறேன். சோம்புலிங்கம் சோம்புலிங்கம் சோம்புலிங்கம். வணக்கம் ஜாமி. அந்த பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் ஜாமி. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சுப்பு என்கிற சுப்புலட்சுமி போலீஸ் தரப்பு சாட்சியாக வாக்குமூலம் அளிக்க இருந்த ரவியை கடந்த விசாரணையின் போது
சாட்சி சொல்ல முடியாமல் போதை மருந்து அளித்து மயக்கமுறச் செய்த குற்றம் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கவிதா என்கிற பெண்ணின் தற்கொலையை முன்வைத்து அந்த பெண்ணை தற்கொலைக்கு தூண்டியதே சுப்புதான் என்கிற குற்றச்சாட்டோடு இந்த வழக்கு விவாதத்துக்கு வந்த போதும் கவிதாவின் தற்கொலைக்கு சுப்பு நேரடி காரணம் இல்லை என்றே தெரிகிறது. ஆயினும் தனது பணபலத்தின் மூலம் ரவியை தனது கருவியாக பயன்படுத்தி தான் எண்ணியதை சாதிக்க பார்த்திருப்பதை ரவியின் வாக்குமூலம் உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் தனது சுயநலத்திற்காக காயத்ரியின் வயிற்றில் வளர்ந்த கருவை சுப்பு மூர்க்கத்தனமாக அழித்திருப்பதும் இந்த நீதிமன்றத்தில் போதிய சாட்சியங்களின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரு குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சுப்புவுக்கு 6 மாத கால கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். இந்த கோர்ட் இத்துடன் கலைகிறது. இன்ஸ்பெக்டர் அம்மா, இவளை நாங்க பாக்குறது இதான் கடைசி. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இவகிட்ட ஒரு 2 நிமிஷம் நாங்க பேசணும். தோக்க மாட்டேன்னு நினைச்சேல? போன தடவை என் புள்ள கோர்ட்டுக்கு வந்தப்ப அவனை பேச விடாம செஞ்ச மாதிரி இந்த தடவை ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்க்கலாம்னு நினைச்சேல? ஆனா கடவுள் இருக்கிறாண்டி. ஒரு பொண்ணோட பிறப்புக்கு பெருமையே அவ தரிக்கிற கர்ப்பம்தான். ஆனா நீ அந்த கர்ப்பத்தை காரணம் காட்டி வாய்தா வாங்கின, ஜாமீன் வாங்கின. ஏன் இந்த கேஸையே ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு நினைச்சல? முடிஞ்சதாடி? எப்படிங்க முடியும்? தேவகி வயித்துல பிறந்த குழந்தையாச்சும் கம்சனுக்கு யமனாச்சு. இவ வயித்துல பிறக்க போற குழந்தை இவளுக்கே யமனாதான் வந்து பிறக்கும். இல்லனா இவ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் யாரு கூலி கொடுப்பாங்க? இல்லடி, நான் அப்படி நினைக்கல. இவளுக்கு கொடுக்க வேண்டிய கூலிய இவ விதியே இவளுக்கு கொடுத்துரும். இவ சாவு லேஸ்ல இருக்க கூடாது. ஏய் சுப்பு, இப்ப சொல்ற கேளுடி. நீ புத்திர சோகத்தில் தாண்டி சாவ. உன் புள்ள உனக்கு நிலைக்காதடி. எந்த குழந்தை பிறந்தா உனக்கு விடியும் நீ நினைச்சியோ அந்த குழந்தை உனக்கு இல்லடி. எங்க புள்ள எங்களை விட்டு போயிருவான்னு நினைச்சு எங்களை கதற வச்சல்ல, அதே மாதிரி ஓம் புள்ள உனக்கு இல்லாம போகும். அப்ப கதறுவ. பெத்தவ கதறலுக்கு எத்தனை வலிங்கிறது அப்ப புரியுண்டி உனக்கு. பாவி பாவி. ஏமா நிறுத்துறீங்களா? என்ன சார் இதெல்லாம்? ஏதோ பேசணும்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போனா போதுன்னு பேச டைம் கொடுத்தா இப்படி அர்த்தமில்லாம உளறிட்டு இருக்கீங்க. இதுவா அர்த்தம் இல்லாம உளறது? சத்தியமா இல்லம்மா, இது பெத்தவங்களுடைய சாபம். சத்தியமா இவ்வளவு சும்மா விடாது. நீங்களும் பார்க்கதான் போறீங்க. போடி, போய் ஜெயிலுக்கு போய் தவங்கட. நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சாமியை வேண்டிக்க. சாமிங்கிறது சத்தியத்தோட பக்கம் மட்டும்தான் நிக்கும். உன்ன மாதிரி பித்தலாட்டக்காரங்களுக்கும் பச்சை கிரிமினலுக்கும் தொட போனா அப்புறம் நாட்டுல சாமிக்கு மரியாதை இருக்காது. ஏங்க இவ கூட நமக்கு என்னங்க பேச்சு? இவ பிள்ளைக்கு காரியம் பண்ணிட்டு தான் இவ சாவுக்கு ரெடியாவா. இவ கூட என்னங்க பேச்சு? வாங்க போவோம், வாங்க. வாமா. தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா?
நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய் ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்குட்டை முழுங்கினேன்னு? டேய் யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி நான் விஜய லவ் பண்ணுறேன்டா. உன் பேர் என்னம்மா? சுப்புலக்ஷ்மி. உன் வீட்டுக்கார பேர் என்ன? சூர்யா. உன் வயசு என்ன? 23. உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு. நம்பர் 12, மணிவாசகர் தெரு, வலசரவாக்கம், சென்னை 87. சரி இந்தா இதுல சைன் பண்ணு. வெயிட் பாருமா. வா. மேடம். வயிறம் பாருமா. ஓகே மேடம். நேரம் நில்லுமா. 52 மேடம். போய் புடவை மாத்தி கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். வா வா. சரி கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். ஏமா உனக்கு பிரசவத்துக்கு எப்ப டேட் சொல்லிருக்காங்க? அடுத்த மாசம் 18. சரி கூட்டிட்டு போங்க. வா வா. மேடம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுமா. எனக்கு குழந்தை பிறந்தா அதை என்ன பண்ணுவீங்க? என்னம்மா கேள்வி இது? மாசமா இருக்கிற பொண்ணு நீ அடுத்த மாசம் டேட்டுன்னு வேற சொல்லியிருக்க. குழந்தை பிறந்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் இங்கேயும் பண்ணுவோம். பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் சடங்கு அது இதுன்னு எதுவும் பண்ண முடியாதுமா. அவ்வளவுதான். இல்ல மேடம் நான் அதை கேட்கல. ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் பண்றப்போ என் குழந்தையும் என் கூட தானே வரும். கொஞ்ச நாளைக்கு குழந்தை உன் கூட தான் இருக்கும். ஆனா பர்மனண்டா உன் கூடவே இருக்கிறது கஷ்டம்தாம்மா. அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குமா. உன்னோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது குழந்தைக்கு பொறுப்படுத்திக்கிட்டு வந்து கேட்டா அவங்க கிட்ட கொடுத்துருவோம். குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு தனியா காப்பகம் இருக்கு, அங்க விட்டு வளர்க்க சொல்லுவோம். ஆமா இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? இல்ல மேடம் ஒண்ணும் இல்ல. என் குழந்தை என்னோடவே இருக்க முடியாதா? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. இப்பதானே நீ உள்ள வந்திருக்க. ஜெயில இருக்கிற டாக்டர் உன்னை செக்அப் பண்ணட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். சரி கான்ஸ்டபிள்ஸ் இவங்களை கூட்டிட்டு போங்க. நீங்க சொல்றதுலாம் எனக்கு புரியுது சார். ஆனா பிராக்டிக்கலா எது சாத்தியம் இல்லைன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? வளர்ந்த குழந்தைன்னா ஓகே, ஆனா பிறந்த குழந்தைய இமீடியட்டா உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் சார். இல்ல சார், அந்த குழந்தை அவகிட்ட வளரக்கூடாது. அப்படியே அவ குழந்தை அவகிட்ட தான் வளரணும்னா இன்னொரு கிரிமினலை தெரிஞ்சே நாம உருவாக்குறோம்னு அர்த்தம் சார். சார் இதெல்லாம் நீ என்கிட்ட பேசலாம் சார், ஆனா கோர்ட்ல எடுபடணும் இல்லையா? என்ன சொன்னா கோர்ட் ஒத்துக்கணும் நீங்க சொல்லுங்க சார். அதுக்காக தானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். உங்களுக்கு சுப்புவை தெரியும்,
சுப்புவோட கேஸ் என்னங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அவ எவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலை பண்ணி இன்னைக்கு இந்த தண்டனையை அடைஞ்சிருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளுக்கு பிறக்க போற குழந்தை அவகிட்டயே இருக்கணும்னு விட்டு வைக்க எனக்கு மனசு வரல சார். 1000 சொன்னாலும் அது என் புள்ளையோட குழந்தை, என் குடும்பத்துக்கு வாரிசு. அது கெட்டு சீரழியறத என்னால சகிச்சுக்க முடியாது சார். சார் அப்படின்னா நீங்க கோர்ட்ல கேஸ் போடுங்க சார். என் மருமக இந்த மாதிரி அவ ஒரு கிரிமினல், அவங்க கிட்ட குழந்தை வளர்ந்தா குழந்தையோட எதிர்காலமே நாசமா போயிடும்னு சொல்லுங்க. குழந்தையோட எதிர்காலத்தை கருதி அந்த குழந்தைய வளர்க்குற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போடுங்க சார். பண்றேன் சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் சார். ஆனா ஒண்ணே ஒண்ணு சார், குழந்தை நிச்சயமா அவகிட்ட வளரவே கூடாது சார். சார் இப்ப சுப்பு ஜெயில இருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா நீங்க சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் உண்மைதான்னு தெளிவா நிரூபிக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. ஆனா அந்த பொண்ணு குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல வம்படியா கோர்ட்ல புடிங்கி கொடுப்பாங்களான்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் தான் என் தரப்புல என்ன செய்யணும்னாலும் ரெடின்னு சொல்லிட்டேனே. ஆல்ரைட், நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதால நான் வேணா இன்னொரு ஐடியா சொல்றேன். இப்போ நீங்க என்கிட்ட சொன்னீங்க பாத்தீங்களா, குழந்தை சுப்புகிட்ட வளர்ந்தா இன்னொரு கிரிமினலா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, இதை உங்க புள்ள கோர்ட்ல வந்து சொல்லுவாரா? இதை உங்க புள்ள கோர்ட்ல வந்து சொல்லுவாரா? சொல்லணும். என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, என் பொண்டாட்டி அந்த குழந்தைய வளர்த்தா அந்த குழந்தை நாசமாயிரும், அவளோட ஹிஸ்டரி பூரா அவ தப்பான காரியத்தை மட்டுமே பண்ணியிருக்கா, அப்படிப்பட்டவகிட்ட குழந்தை வளர்றத நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவர் சொல்லணும். அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்குறேன்னு அவர் கோர்ட்ல வந்து சொன்னார்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த தீர்ப்பு சாதகமா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. யோசிக்காதீங்க சார். முதல்ல இதை போய் உங்க பையன்கிட்ட பேசுங்க. தெளிவா தீர்மானமா அவர் வந்து இதை சொன்னார்னா மேற்கொண்டு நம்ம இதை பத்தி பேசலாம். என் புள்ளைய பத்தி எனக்கு சந்தேகமே இல்லை சார். அவன் கண்டிப்பா சொல்லுவான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இதை சாக்க வச்சு சுப்பு என்னோட மனைவின்னு அவன் கோர்ட்ல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? ஆக்சுவலா சட்டப்படி சுப்பு அவனுக்கு ஒய்ஃபே கிடையாது, ரெண்டாவதா கட்டிக்கிட்டு தான். ஆல்ரெடி கோர்ட்ல இது சம்பந்தமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு சார். காயத்ரி தான் சூர்யாவோட அதிகாரப்பூர்வமான ஒய்ஃப்னு கோர்ட்டே சொல்லியிருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப சுப்புவோட குழந்தை என்கிட்ட தான் வளரணும்னு அவன் கேட்கறதுல வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான். அப்படின்னு நீங்களே நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சார். முதல்ல உங்க பையன்கிட்ட பேசுங்க. அவர் என்ன நினைக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இங்க வாங்க. மேற்கொண்டு இதை பத்தி நம்ம என்ன பண்ணலான்னு அப்புறம் யோசிக்கலாம். சரிங்களா? சரிங்க சார். நான் என் பையன்கிட்ட பேசிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வரேன். ஓகே சார், போயிட்டு வாங்க. என்ன காயத்ரி, நீ இன்னும் சாப்பிடலையா? நான் சாப்பிட்டேன், படுத்து தூங்க வேண்டியதுதான். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இந்த உப்புமா சேமியா செஞ்சிருந்தேனே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பசியில ஒன்றும் ருசி அவ்வளோ பெருசா தெரியல. ஆனா காயத்ரி, கொஞ்ச நாளாவே ரொம்ப சந்தோஷமா மனசுக்கு அவ்வளோ சாந்தியா இருக்கு காயத்ரி. நமக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுல்ல? நீங்க சுப்புவை நினைச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவளை நினைச்சுதான் பேசிட்டு இருக்கேன். அவ எவ்வளவு தப்பு பண்ணி வெளியில நடந்துட்டு இருக்க போதும் அவளை பத்தி கொஞ்சம் கூட நினைப்பே வரல. இப்ப அவ பண்ண தப்புக்கெல்லாம் உள்ள தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா பாரு. இப்பதான் அவளை பத்தி எனக்கு நினைக்க தோணுது. இந்த மாதிரி பண்ணவங்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணும், அப்பதான் திருந்துவாங்க. வேணாங்க, நம்ம வாயால எதுவும் சொல்ல வேணாம். ஆண்டவன் யார் யாருக்கு என்னென்னு எழுதி வச்சிருக்கானோ அதுதான் நடக்கும், அதுதான் நடந்துட்டும் இருக்கு. இதுல விமர்சனம் பண்றதுக்கு நாம யாரு? பார்வையாளரா இருந்துட்டு போயிட்டே இருப்போமே. நம்ம லைஃப நாம ஒழுங்கா வாழ முடிஞ்சா அதுவே போதுங்க. முடியலையே, மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் வரும்போது அதை தடுக்க முடியல.
சூர்யா, நான் உங்களை ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? சொல்லு காயத்ரி, நான் என்ன தப்பா நினைக்க போறேன்? இல்ல, சுப்பு விஷயத்துல நீங்க இவ்ளோ ஸ்டபானா இருக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவ வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? 1000 இருந்தாலும் அது உங்க குழந்தை தானே. ஒரு அப்பாவா அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி, எப்படி வளர்க்க போறோங்கிறத பத்தி, குழந்தைக்காகவாது சுப்பு மாறுவாங்கிறத பத்தி நீங்க நினைச்சு பாக்குறதே இல்லையா? நல்ல கேள்வி காயத்ரி. இதுக்கு பிராங்கா பதில் சொல்லணும்னா நோ, நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எப்படி சூர்யா நினைக்காம இருக்க முடியும்? வாட் டு டூ? எனக்கு நினைப்பு வர மாட்டேங்குது. இன்னி வரைக்கும் ஒரு பாசமோ, ஒரு அன்போ, ஒரு எதிர்பார்ப்போ அந்த பிறக்க போற குழந்தை மேல எனக்கு எதுவுமே வந்ததில்ல. நாளைக்கு அது எனக்கு வருமானு தெரியல. ஜஸ்ட் இன் கேஸ் நாளைக்கு அந்த குழந்தை பிறந்துச்சுனாலும் நான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பாப்பேனான்னு கூட எனக்கு தெரியல காயத்ரி. என்ன சூர்யா இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? நீயே சொல்லு. அப்படியே நான் அந்த குழந்தைய போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலும் அந்த சுப்பு என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காளோ அதுதான் என் மனசுல ஓடிட்டு இருக்கும். அப்புறம் எப்படி நான் அந்த குழந்தை மேல அன்பும் பாசமும் காட்ட முடியும்? தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க சூர்யா. குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஒரு குழந்தையோட அருமை அது இல்லாதப்பதான் தெரியும். நான் ஃபீல் பண்றேன் சூர்யா. நான் இவ்ளோ நல்லவளா இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அந்த கொடுப்பனை இல்லையே. 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த சுப்புக்கு குழந்தை பிறக்கதான் போகுது.